7 தசாப்தங்களின் பின்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். 7 தசாப்தங்களுக்கு பிறகு இலங்கையில் முக்கியமான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் ஒருவர் வெளியிட்டுள்ள தகவல் தற்போது அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்று 14 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் 7 தசாப்தங்களின் பின்னர் இலங்கையில் ஊழல் மோசடிகள் குறைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னில தெரிவித்தார். உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் குறியீட்டில் 187வது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது 102வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வர்த்தகத்தில் $1.7 பில்லியன் வருமானத்தை பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த 14 மாதங்களில் நாடு பல பொருளாதார சாதனைகளை அடைந்துள்ளது. ஏற்றுமதி, வெளிநாட்டு ஆராய்ச்சி மற்றும் சுற்றுலா தொழில்கள் மூலம் $29.3 மில்லியன் வருமானமாக ஈட்டியுள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியீட்டு அறிக்கையின்படி ஊழல் நிறைந்த நாடுகளின் குறியீட்டில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளது. உலகின் ஊழல் நிறைவடைந்த நாடுகளின் குறியீட்டில் முன்னர் 187வது இடத்தில் இருந்து இலங்கை தற்போது 102வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சமகால அனுர அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டங்கள் இந்நிலைக்கு பங்களித்துள்ளதாகவும் 7 தசாப்தங்களுக்கு பிறகு இதுபோன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.